ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எப்படின்னு சில பேர். இன்றைக்கி நம்ம போன இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரங்க. நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் பாலம் சரி பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொன்னதுனால மண்டபத்தோட லாஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷனில் வெளியில் நிறைய ஷேர் ஆட்டோஸ், கேப்ஸ் எல்லாம் இருந்தது. பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி லோடாக ஃபுல் க்ரௌடாக இருந்தது. நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, ஒரு ஆளுக்கு வந்து 100 ருபீஸ் சார்ஜுன்னு சொல்லியிருந்தாங்க. எந்த வெஹிக்கிளில் போனாலுமே நாங்கள் வந்து ஒரு வண்டியில் ஏறி போயிட்டோங்க. ஒரு வழியாக கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோங்க. எங்களை வந்து கோயில் கோபுரம் ஆப்போசிட்டில் வந்து இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ அங்கேருந்து ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே போகணுன்னு பிளான் பண்ணோம்னா கடலுக்கு தான் போகணும் வந்து, ஏன்னா எங்களுக்கு சில பரிகாரங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ அதை செய்கிறதுக்காக நாங்கள் கடலுக்கு போகலான்னு சொல்லிட்டு இறங்கிட்டோங்க. அங்கேருந்து அந்த கோயில் ஆப்போசிட்லேருந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் எடுத்து போனோம்னா கடலுக்கு போயிடலாங்க. அங்கே போயிட்டு எங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய பூஜைகளெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து வெளியில் வந்துட்டோம். ராமேஸ்வரம் கடல் நல்லா இருக்கும்னு பார்த்தோன்னா ஃபுல் க்ரௌடு. அது இல்லாமல் நாங்கள் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை. ஸோ எங்களுக்கு நிற்கவே இடம் இல்லை, அந்தளவுக்கு க்ரௌடடாக இருந்தது. தீர்த்தத்தில் நீராடணும்னு சொல்லியிருந்தாங்க. ராமேஸ்வரத்தில் 22 தீர்த்தங்கள் இருக்குது. அந்த 22 தீர்த்தங்களில் நீராடி தான் சாமியை பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது கிழக்கு வாசல் வழியாக வந்தோன்னா ரைட் எடுத்து லெஃப்ட் போனோன்னா ஒரு கோபுரம் தெரியுங்க. அங்கே தாங்க நம்ம வந்து தீர்த்தத்தில் நீராட சொல்கிறதுக்கான வழி இருக்குது. ஸோ நாங்கள் எங்களோட திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணோன்னா, நார்த் டவர் காட்டேஜ்ன்ற ஒரு பிளேஸில் வந்து நாங்கள் எங்களோட திங்ஸ் எல்லாம் லாக்கரில் பேக் பண்ணி வச்சுட்டு நாங்கள் தீர்த்தத்தில் நீராட செஞ்சுருந்தோம். கோயிலுக்குள்ளே வந்து கேமரா அலோடு இல்லை. ஸோ நாங்கள் கேமரா எடுத்துகிட்டு போக முடியல. ஸோ அதை எங்களால் கேப்சரும் பண்ண முடியலைங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கடலை ஒரு ஓவர்வியூ பார்க்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு வெளிச்சத்தில் ஒரு ஸ்னாப் எடுத்தோங்க. தீர்த்தத்தில் நீராடிட்டு சாமியையும் பார்த்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு கிளம்புன இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்கோடிங்க. தனுஷ்கோடி கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோக்காரங்க அண்ணன்கிட்ட வந்து பேசியிருந்தாங்க. அங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஆளுக்கு 250 சார்ஜஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம வந்துட்டோமே போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி வந்து பார்த்திங்கன்னா 19 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த போகிற வேவே வந்து பார்த்திங்கன்னா செம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு வழியாக தனுஷ்கோடியை ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வியூ ரொம்ப அழகாக இருந்ததுங்க. எல்லா பக்கமும் கடல், நடுவில் நம்ம இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. கடலில் போய் நம்ம கால் நினைக்கலான்னு சொல்லிட்டு நல்லா தனுஷ்கோடியை லாஸ்ட் எண்டு வரைக்கும் சுற்றி பார்த்துட்டு கடலில் கால் நினைக்கிறதுக்கு நாங்கள் இறங்கிட்டோங்க. நாங்கள் ரிட்டன் பேக் ஊருக்கு கிளம்ப ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா எங்களுக்கு டைம் இல்லை. ஸோ இருந்த டைமில் எங்களால் எங்கெங்கே பார்க்க முடிஞ்சதோ அதை மட்டும் நாங்கள் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். தனுஷ்கோடி ரயில்வே ஸ்டேஷன் சொல்லி காட்டியிருந்தாங்க. அதுவும் வந்து எங்களை இறங்கிலாம் போக விடல, ஜஸ்ட் அப்படியே வண்டியில் இருந்த மாதிரியே காட்டினாங்க. இதுதான் தனுஷ்கோடி ரயில்வே ஸ்டேஷன், பழைய ரயில்வே ஸ்டேஷன் சொன்னாங்க. அங்கே தெரியுது பார்த்திங்கன்னா, இதுதான் வந்து தனுஷ்கோடியோட லைட் ஹவுஸ். டைம் கிடையாது, ஸோ எங்களுக்கு குயிக்காக பார்க்க வேண்டிய இடம் மட்டும் காட்டி விட்டுருங்க அப்படின்னு சொன்னதுனால ஒரு சில இடங்கள் மட்டும் ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்தோங்க. நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2-3 டேஸ் லீவ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். பொறுமையாக எல்லா இடத்தையும் நிதானமாக பார்த்துட்டு வாங்க. இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா, பாய்.